நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி மீல் மேக்கர் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இது வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீல் மேக்கரை சுட தண்ணியில் போட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அப்படியே நல்லா வேக விடுங்க. நல்லா கொதித்து கெட்டியானதும் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு நான் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மீல் மேக்கர் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.